தமிழர்களின் பாரம்பரியமான நெல் வகையை சேர்ந்தது தாங்க இந்த கருப்பு கவுனி அரிசிங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ அளவு கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கோங்க. 8 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாங்க. மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி 10 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா மசிச்சு கொடுத்துக்கலாங்க. வெல்லம் பாகு சேர்த்துனோன்னா அரிசியெல்லாம் விரைச்சிக்கோங்க. நல்லா மசிச்சு கொடுத்துக்கலாங்க. அரை கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் பாகை வடித்து சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 10 தட்டி வச்ச ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கலாங்க. 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் காஞ்சதும் முந்திரி திராட்சை சேர்த்து வதக்கிக்கலாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேங்காய் பால் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இந்த பொங்கல் அரண்மனை பாயாசம் சாப்பிட்ட டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.